நீ படும் கஷ்டம் அனைத்திற்கும் நான் முடிவு கட்ட இன்றைய நாளை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன். உன்னை எனக்கு ஞாபகம் இல்லை என்று நினைக்கின்றாயா? நான் உன்னை காணவில்லை என்று நினைக்கின்றாயா? நீ படும் இத்தனை அவஸ்தைக்கும் காரணம் என்ன என்று யோசித்து யோசித்து அனுதினமும் மீண்டும் மீண்டும் நீ நொந்து கொள்கின்றாய். எந்த ஒரு கவலையும் பயமும் வேண்டாம். இந்த கந்தன் உனக்கு துணையாக வருகையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயம் மாயமாகிவிடும். வண்ணமயமான இன்பமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்தருளுவேன். உன்னை தாழ்த்துகின்ற விஷயங்களை தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையில் நான் உன்னை மிக உயரிய நிலையை அடைய வைப்பேன். எந்த விஷயம் எல்லாம் உன்னை முடங்க செய்கின்றதோ அந்த விஷயத்தை இப்பொழுதே மறந்துவிடு. எந்த விஷயம் எல்லாம் உன்னை வளர செய்யும் என்று உன் மனம் நினைக்கின்றதோ அந்த விஷயத்தை வளரவிடு. உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்னவென்று யோசிப்பதை காட்டிலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்க இந்த முருகனை வழிபடுவதுதான் மிகவும் சரியான வழியாக இருக்கும். கஷ்டங்களும் வலிகளும் தோல்விகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சந்திக்கக்கூடிய ஒன்றாகிவிட்டது. அதற்கு எல்லாம் கவலைப்படுவதை விட வருவது வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு நீ இருந்தால் யாரையும் உன்னால் சுலபமாக வென்றுவிட முடியும். நீ ஜெயிப்பாய் என்று நீ நம்பினால்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருந்து நான் அத்தனை வேலைகளையும் உனக்காக செய்து கொடுக்கவும் முடியும். உன் இலக்கு இதுதான் என்று அது அடையும் வரை முயற்சியோடு நீ இருக்கின்றாய். அந்த முயற்சிகளை வெற்றியாக மாற்றி தருவது என்னுடைய கடமையாக நான் இங்கு கருதுகின்றேன். என்னை வணங்க ஆரம்பித்த நாள் முதலேயே உன் வாழ்விற்கு நல்ல காலமும் நல்ல நேரமும் பிறந்து விட்டது. உன் செயல்பாடுகளை அனுதினமும் நான் கவனித்தபடி இருக்கின்றேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றியின் படிக்கட்டுகளாக நான் உனக்கு மாற்றி கொடுப்பேன். உறுதியான பக்தியை என் மீது செலுத்துகின்றாய். நீ வேண்டிக் கொள்ளும் அத்தனை விஷயமும் நல்லபடியாக நிறைவேறும். உன் பிரார்த்தனை நிறைவேறாமல் போய்விடுமோ என்று பயப்படாதே. உன் பிரார்த்தனைக்கு பின்னால் என்னுடைய செயல் திட்டங்கள் நிறையவே இருக்கின்றது. தீவிரமாக நான் உன்னை கவனிக்கின்றேன். காரணம் நீ என் மீது தீவிரமான பக்தியை வைத்திருப்பது. உன் பிரார்த்தனைகள் எதுவும் வீண் போகாது. தற்சமய சூழ்நிலைகள் மோசமாக இருக்கின்றது என்று நினைத்து வருத்தப்படாதே. எல்லா பாரத்தையும் என்மேல் போட்டுவிட்டு உன் இலக்கை அடைவதற்கான வழியை நீ தேடு. நீ தேடும் வழியெல்லாம் இந்த முருகன் துணையாக நின்று நல்ல நல்ல விஷயங்களை உனக்கு வரிசையாக கொடுத்து கொண்டே இருப்பேன். புது புது வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வர நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ என்னிடம் வைத்த எல்லா கோரிக்கைகளும் நல்லபடியாக நிறைவேறும். இன்றைய நாளில் நான் உனக்கு கொடுக்கின்ற வாக்கு இது. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் இன்றோடு நான் முடித்து வைக்கப் போகின்றேன். இனியும் நீ கவலைப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லாமல் செய்வேன். என்னை நீ மறக்காமல் உன்னுடைய நெஞ்சத்தில் வைத்திரு. உன் வாழ்க்கையில் தேவையான இன்பத்தை வைத்து நான் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவேன். நல்லது நடக்கும்.